Hi friends, welcome back to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான காரசாரமான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மதியம் சாதத்துக்கு இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நம்ம முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணல, இந்த மாதிரி முழுசாகவே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பச்சையாக தான் நம்ம அரைச்சி சேர்த்திருக்கோம். அதனால் அதனோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா அதனோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. மதிய வேலைகளில் நீங்கள் செய்யும்போது நமக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.